வருது சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவரோட எம்எல்ஏ வந்து பணி தகுதி நீக்க செய்யணும். அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம். ஏன் அவர் வந்து இதை வந்து மறைக்கணும்? நான் அவரை போய் மிரட்டணும். அவர் ப்ரூவ் பண்ணட்டுமே. நீங்க கேட்டு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏ1 அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கொடுக்குறாரு. ஏ1 அக்யூஸ்ட் தங்கத்துறைன்னு சொல்லி அவர் எனக்கு பார்த்ததே கிடையாது. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவர் பகுதி என்னவோ அதை மட்டும் தான் கேட்டு அவங்க பகுதி என்னவோ அவங்க பண்றாங்க. கிட்டத்தட்ட 124 ஏக்கரா 124 சம்திங் ஏக்கரா அந்த நிலம் ஃபுல்லா எல்லாமே மலை கனிம வளங்கள் நிறைஞ்ச மலைக்கு தான். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எனது பெயர் எம் மதன்குமார். நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்போட மாநில தலைவர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னன்னா, இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன். அந்த புகார் மனுல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, பருகூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியழகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அக்காலபுரம் கொத்தப்பட்டா வருவாய் கிராமத்தில் மலை, குன்று, பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரிலும் அவரது மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளார். இதை முறையாக ஆய்வு செய்து மலையை கூட்டுறதெல்லாம் வீட்டு எடுக்கணும்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுத்திருந்தேன். அந்த மனுவை முறையா இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை. கலெக்டர் வருவாய்த்துறையும் சரி கலெக்டரும் சரி கிருஷ்ணகிரி கலெக்டரும் சரி வருவாய்த்துறையும் என் முறையை என்கொயரி பண்ணல, சமன் பண்ணல. நான் கொடுத்து பென்ஷன் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை. இது சம்பந்தமா நான் அன்னைக்கு 23ஆம் தேதி கிருஷ்ணகிரியில பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமா நான் கொடுத்த மனுவில் என்ன சொல்லியிருந்தோம் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உடனே இவர் மதியழகன் என்ன சொல்றாருன்னா, ஜனவரி 4ஆம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுத்தாரு. அதாவது வந்து இதெல்லாம் நான் வந்து சரியா பண்ணியிருக்கேன். இந்த நான் புகார்ல சொன்ன மலை குன்றெல்லாம் வந்து கரெக்டா தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா இதை வந்து முறைகேடா என்னை வந்து மிரட்டி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்து காட்டின வீடியோ எல்லாம் மிரட்டியோ போன் மூலியமோ என்னையோ என் குடும்பத்தாரை வந்து 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறாப்படி, நான் பிளஸ் இன்னும் ஒரு 5 பேர் மிரட்டுவோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து 7ஆம் தேதி என் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க. கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்துல 7ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணி 17ஆம் தேதி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு என்கொயரி பண்றாங்க. என்கொயரி நடந்து சொல்றேன், நான் சொல்றதை விட்டுப்பட்டு அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா, அவர் வந்து அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்துல குறிப்பிடல. அதுக்குண்டான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு வருது சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவரோட எம்எல்ஏ வந்து பணி தகுதி நீக்க செய்யணும். அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம். அவங்க பத்திரம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க அவர் முறைகேட பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சியும் தேர்தல் பிராமண பத்திரத்துல வந்து முறையா கணக்கு காமிக்காமையும் பல கோடி ரூபாய் வந்து பேங்க்ல கடன் பெற்றிருக்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. செய்தி வந்துச்சு, ஜேனியூஸ் செய்தியில வந்துச்சு, பிளஸ் சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ல செய்தி வந்துச்சு. அந்த செய்தியை வச்சுதான் அவரை வந்து நாங்க 20 கோடி ரூபாய் கேட்டதா எம்எல்ஏ வழக்கு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அப்படி 20 கோடி ரூபாய் இப்ப கேட்டு தட்டுறது இருந்தாக்க நான் எந்த டேட்ல கேட்டேன், எந்த இடத்துல கேட்டேன், அவங்க வீட்டுல இருக்குன்னா அவங்க வீட்டுல போய் கேட்கணும்னா அவங்க வீட்டுல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒழுங்கா வேலை ஒர்க் ஆயிட்டு காவல் நிலையத்துல ஆதாரமே இல்லாம தான் வழக்கு போட்டுருக்காங்க. எம்எல்ஏ காவல் நிலையத்தில் எந்த ஒரு ஆதாரங்களும் பொய்யான வழக்கு தான் போட்டுருக்காங்க.
பிடிவாரோ அவரான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் அந்த ஆதாரம் அந்த ஆதாரம் எல்லாமே தான் இப்போ நான் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கேன். தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கு. அவரே கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. கிருஷ்ணகிரியில கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டிருந்த ஆவணம் எதுவுமே அந்த தேர்தல் அபிடேவிட் ஆகல. ஒண்ணுமே அவரு கொடுக்கவே இல்லை. அப்படி தேர்தல் அபிடேவிட் கரெக்டா கணக்கு கொடுத்திருந்தா ஏன் அவர் இதை மறைக்கணும்? இல்லையா நான் அவர் ஜெயின் பர்சன், அவர் தப்பு செய்யல. தப்பு செய்யாத ஏன் நான் ஏன் போய் அவருக்கு கேட்க முடியும்? நான் அவரை போய் மிரட்டணும். அவர் ப்ரூவ் பண்ணட்டுமே. இவங்க கேட்டு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த இடத்துல கேட்டேன், எத்தனை மணிக்கு கேட்டேன், யாரா போய் கேட்டோம். இது பொய்யா வளர்க்கறது பொய்யான காவலாளர். இது சம்பந்தமா மதியழகன் மீதும் பொய்யான் புகார் கொடுத்த மதியழகன் மீதும் பொய்யான வழக்கு பதிவு பண்ண காவல் ஆய்வாளர் அவர் மீதும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேணும், அவங்க மேல வழக்கு பதிவுபடும் சொல்லிட்டு தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்திடமும் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையத்திடமும் டிஜிபி கிட்ட அவர்களிடமோ பிளஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் நான் தபால் மூலியமா மனு கொடுத்துருக்கேன். அது என்கொயரி என்கொயரி வரும்போது அதுக்கு முன்னாடி ஆவணங்கள் எல்லாமே எடுத்து போயிட்டு அவங்க கிட்டே சப்மிட் பண்ணுவேன். அவங்க கிட்டே அந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான போராட்டம் பண்ணிட்டு தான் வருவேன். சரி என்னுடைய அவர் எனக்கு எந்த மேட்டர் நான் தான் மேட்டர்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. 20 ரூபாய் கேட்டு நான் மேட்டர்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. 20 ரூபாய் கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லுங்க? யார்கிட்ட பக்கா எவிடன்ஸ் இருக்கு? என்கிட்ட பக்கா எவிடன்ஸ் இருக்குன்னா நான் கிருஷ்ணகிரியிலே போராடி பார்த்துட்டு இங்க சென்னை வரைக்கும் வந்துருந்தேன். சென்னையில தேர்தல் கமிஷனை மீட் பண்றேன், சிபிஐ மினிஸ்டர் மீட் பண்றேன். இன்னும் எங்க வேணாலும் போறது ரெடி. யார்கிட்ட ஆதார் கரெக்டா இருக்குது சார். இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கிருஷ்ணகிரி காவல் நிலையத்துல டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏவன் அகிஸ்டன் சொல்ற ஒரு ஆள் கொடுக்குறாரு. ஏவன் அகிஸ்டன் தங்கத்துறைன்னு சொல்லி அவர் என்ன பார்த்ததே கிடையாது. அவர் நான் பிப்ரவரி 20 டிசம்பர் 23 முன்னாடி 2 மாசம் முன்னாடி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த மனு மேல கலெக்டர்லயோ இல்ல ரெவன்யூல எந்த ஒரு என்கொயரி கிடையாது. அதுக்கப்புறம் நான் இந்த தகவல் எல்லாம் எனக்கு இந்த டாக்குமெண்ட் எனக்கு கிடைக்குது. நான் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நான் கம்ப்ளைண்ட் மேல எந்த ஒரு என்கொயரி கிடையாது. என்கொயரி எடுத்துருந்தாக்க அவங்க கூட்டு விசாரிச்சுட்டா என் மேல எதுக்கு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? என் மேல எதுக்கு வழக்கு வருது? அப்போ ரெவன்யூ பண்ற தப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவர் சொல்றது என்னவோ அதை மட்டும் தான் கேட்டு அவங்க சொல்றது என்னவோ அவங்க பண்றாங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா தங்கதுரை, மதன்குமார், இன்னொன்று சாமிநாதன், ஆறுமுகம், சவுந்தர், விமல். ஃபர்ஸ்ட் ஏவன் நட்டிஸ் தங்கதுரை என்ன கம்யூனிட்டி தெரியாது. மதன்குமார் நான் எஸ்சி சமூகம், சாமிநாதன் எஸ்சி சமூகம், 2 பேரும் எஸ்சி சமூகம் தெரியும். அடுத்தது ஆறுமுகம் சவுந்தரம் வேற கம்யூனிட்டி, விமலும் வேற கம்யூனிட்டி. இதுல ஆறுமுகம் சவுந்தரம் கிருஷ்ணகிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி தொகுதியோட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட மிஸ்டர் செங்குட்டுவன் அவரோட நெருங்கிய உறவினர்கள். ஒன்று டிரைவர், இன்னொருத்தர் நிர்மல் என்பவர் கிருஷ்ணகிரி இப்ப இருக்கிற கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ஏடிஎம்கே அவருடைய அலுவலகத்துல ஒர்க் பண்றவர். இவங்க 3 பேரும் நான் எஸ்சி, அவங்க நாங்க எஸ்சி. அப்போ 2 பேரும் எஸ்சி மட்டும் நீங்க அவசரமா அரெஸ்ட் பண்றீங்க. அரெஸ்ட் பண்ணி எங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்க. அவங்க 3 பேர் சொல்லி நீங்க வழக்கு பதிவு போப்பா. எஸ்ஆர்ல பேர் கொண்டு ஆறுமுகன்றவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க. கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ஆஜர் சொல்லி எழுதி வாங்கி ஏவனா கூட்டவளைய யாருன்னு எனக்கும் தெரியாது சார். அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களா பண்ணலான்றது எனக்கு தெரியாது. அன்னைக்கு என்ன 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணது ஒரே நேரத்தில் நைட் 1:30 மணிக்கு என்ன காரிமூர்ல பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் பண்றாப்பி. வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் சாமிநாதனை வசூலா அரெஸ்ட் பண்றாப்பி. அரெஸ்ட் பண்ணி எங்க 2 பேரை மட்டுமே கொண்டு வராங்க. 2 பேருக்கிட்ட பொய்ப்பையா வாக்குமூலம் எழுதுவாங்க. பொய்ப்பையா அவங்களே டைப் பண்ணி அவங்களே ஒரு வாக்குமூலம் எழுதி வாங்குறாங்க. வாங்காத பணம் அவங்க கிட்ட வாங்காத என்கிட்ட பணம் ஒரு பைசா கூட ரெக்கவர் பண்ணல. ஆனா என்கிட்ட 4800 ரூபாய் ரெக்கவர் வாங்க முடியும். என்கிட்ட 4800 ரூபாய் மொபைலும் வாங்க முடியும். சாமிநாதன் கிட்ட இன்னொருக்கிட்ட 5300 ரூபாய் பிளஸ் மொபைல் வாங்கின மாதிரியும் பொய்யான வாங்கும்போது எதுக்காக அந்த மாதிரி வேலை செய்யணும் காவல் அதிகாரி? கையெழுத்து போட்டு அதெல்லாம் அவரே இது பண்ணி மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. நாங்க எழுதி கொடுத்து வாக்குமூலம் தனியா இருக்குது. அதுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கேன் நான் எழுதி கொடுத்து கைப்பட எழுதி கொடுத்து வாக்குமூலம் எங்க இருக்குது? நான் என்கிட்ட இருக்குது. ஆனா அவரு டைப் பண்ணி தனியாக டைப் பண்ணி கையெழுத்து வாங்குறாரு. டைப் பண்ணி வாங்குறாப்பி. அதுல இன்னொரு கூத்து என்னன்னா 1:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரேன் சார். வீட்டுல 1:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது
அதை இவருக்கு பிரபாகரன் வந்து அசாம்ன்ற ஒரு லைன் வரார். திமுக பிரமுகர் அவரு, திமுக கட்சியில இருக்கிறவரு. அவர் வந்து தூக்கிட்டீங்களா அவரை, தூக்கிட்டு இவ்வளவு தூக்கி அவர் லைன் வந்து அவங்க ஒரு காவல் அதிகாரியை வந்து ஒரு சாதாரணமான ஒரு திமுக கட்சியில இருக்கிற ஒரு அஸ்லாம்ன்ற ஒரு நபரு அவருக்கு லைன் வந்து கேட்க வேண்டிய அவசியம் மிரட்டுறதுக்கும். நான் வந்து என்னோட போன என்னோட நம்பர் எல்லாமே போலீஸ் இன்னும் கொடுக்கல, போலீஸ் தரப்புல வாங்கி வச்சுக்கிறாங்க, இன்னும் எனக்கு கொடுக்கல. கேட்டாக்க பகுப்பாய்வு பண்றாங்க. என்ன பகுப்பாய்வு பண்ணுவீங்க? நானே எல்லாம் நான் தேடி கொடுத்தேன்னு சொல்றேன். பெட்டிஷன் கொடுத்தா மக்களுக்கு இந்த செய்தி வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்துறது? ஒரு கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்கா, அது எப்படி மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்? சோசியல் மீடியாவிலயோ இல்ல ஏதோ ஒரு பத்திரிகை தரப்புல தான் நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் இருக்கு, வேற எப்படி சார் தெரியப்படுத்துறது? அந்த சொத்து மதிப்பு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சார். அதை பர்டிகுலர் எவ்வளவு கோடின்னு நான் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 124 ஏக்கரா, 124 சம்திங் ஏக்கரா. அந்த நிலம் ஃபுல்லா எல்லாமே மலை குன்று கனிம வளங்கள் நிறைஞ்ச மலைக்கு தான், மலை குன்று பாறை தான். அது எல்லாமே ரெவன்யூ ரெக்கார்ட் எல்லாமே எங்க இதெல்லாம் முறையை விசாரிக்க சொல்லி கேட்கறாங்க, அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, விசாரணை இவர் ஏன் தேர்தல் கமிஷன் வந்து ஏன் மறைச்சிருக்காரு? எப்படி தேர்தல் கமிஷன் மறைச்சிட்டு எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு? இதை எப்படி அந்த அரசு வந்து தமிழக அரசு வந்து எப்படி வேடிக்கை பார்த்துருக்கு? இந்த விஷயம் வந்து ஒரு 1.5 மாசமா போயிட்டு இருக்கு. அது வந்து இப்போ இதுலயே பயனாளர்கள் வந்து என் கூட கலந்துட்டு போராட்டத்துக்கு என்ன இதே லெவலில் போராட்டம் பண்ண பண்ணாங்க. தமிழக அரசு முதல் தேர்தல் நடக்க எடுக்கலன்னா அடுத்த கட்ட சென்னையில பெரிய அனைத்து தமிழகத்தை ஒருங்கிணைச்சு ஏப்ரல் 14 ஒருங்கிணைச்சு சென்னையில பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. ஆர்ப்பாட்டம் கடைசியா வந்து தமிழக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா, இவருடைய வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து எம்எல்ஏ பதவி வந்து தகுதி நீக்கம் செய்யணும். அவர் முறைகேட பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்கிற நிலமெல்லாம் ரெக்கவர் பண்ணணும். இவரு மேல சிபிஐ வழக்கு கொண்டு வரணும். இந்த நிலைமை இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னா இன்னும் எவ்வளவு நிலம் அவர்கிட்ட இருக்கும், வேற என்னென்ன நிலத்தை அந்த மாதிரி முறைகேட பண்ணி வச்சிருக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி எனக்கு வேணும். பிளஸ் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா தலையிட்டு அது முறையை ஆய்வு பண்ணி அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணணுன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். அமைப்பு